அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆனி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 12/7/2024. சஷ்டி திதி நண்பகல் 12:33 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் மாலை 4:06 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அஸ்தம் நட்சத்திரம். சித்த யோகம் மாலை 4:06 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 2 மணி வரை. மாலை 5 6 வரை மற்றும் இரவு 8 10 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கடக லக்னம். லக்னத்திலேயே சுக்கிரனும் புதனும், கன்னியில் சந்திரனும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? கல்யாணம், வளைகாப்பு செய்ய, தங்க ஆபரணங்கள் வாங்க, வியாபாரம் தொடங்க, குழந்தைக்கு காது குத்த, பெயர் சூட்ட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கை ஒரு ரோஜா செடி போன்றது. அந்த ரோஜா செடியில் இருக்கக்கூடிய முல்லை கண்டு பயந்து விடாதே, பூவை கண்டு மயங்கி விடாதே. ஆமாங்க, எல்லாத்துக்கும் நாம் தயாராக இருக்கணுங்க. நீங்கள் அப்படித்தாங்க. யாரை பார்த்தும் பயந்துடவும் மாட்டீங்க, அதே மாதிரி யாரையும் பார்த்து மயங்கியும் போக மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் சுயநினைவோடு தன்னம்பிக்கையோடு இருந்து எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய சாமர்த்தியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரிய பெரிய சிக்கல்களுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்குங்க. முடிக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். சொல்ல காப்பாற்றுற மாதிரி கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் அரசு காரியங்கள், அரசு அதிகாரிகளை சந்திக்கிறது அதெல்லாமே சாதகமாகவே முடியுங்க. அதே மாதிரி இருக்கிற வீட்டை கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, அந்த மாதிரி சுப செலவுகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. சனி பகவான் லாபத்திலேயே உட்கார்ந்திருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்னைக்கு லாபகரமாகவே இருக்கும். பழைய பாக்கிகளும் உங்களுக்கு வசூலாகுங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் வலுத்து இருக்கிறதுனால உத்தியோகத்தில் 4 புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால ஒரு கம்பீரமும் ஒரு கௌரவமும் உங்கள் பேச்சிலையும் எழுத்திலையும் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணி வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மாலை 4 மணிக்கு பிறகு புது முயற்சியில் எதுவாக இருந்தாலும் இறங்கலாம், நல்லா இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, மனம்தான் ஒருவரின் விளைநிலம். அந்த மனதினுடைய தன்மையை பொறுத்தே நம்முடைய வாழ்க்கையானது அமைகிறது. ஆமாங்க, விவசாயத்தில் விளைநிலத்தை பொறுத்து தான் மகசூல் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நம்முடைய மனித வாழ்வில் அவங்கவுங்க மனசை பொறுத்து தாங்க எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. அதனால தாங்க பெரியவங்க மனம் போல் வாழ்கன்னு வாழ்த்துறாங்க. இதையெல்லாம் தெரிந்து
தெரிந்து வைத்துக்கொண்டு மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொண்டு மனதிலே நல்லெண்ணங்களை நிரப்பி வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குதுங்க. ஆனாலும் 12வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். ராசிக்குள்ளேயே குரு பகவான் இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு பயம் இருக்கும். ஏதாவது பெரிய நோய் வந்துருமோ, பெரிய பிரச்சனை ஏதாவது வந்துருமோ, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகிறது? இந்த மாதிரி தேவையில்லாத மன இறுக்கங்கள், மன உளைச்சல்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர் பீடங்களுக்கு வியாழக்கிழமையில் போய் உட்கார்ந்துட்டு வந்து தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் யோகாதிபதி புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய படிப்பில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. நல்ல வேலைக்குள்ள சேர்ந்துட்டாங்க, ஆனால் நல்ல வாழ்க்கை துணை அமைய மாட்டேங்குது. காலாகாலத்தில் அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா மனசு எனக்கு நிம்மதியாயிடுங்கிற மாதிரி சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ராகு பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. பங்குதாரர்களும் புதுசாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு இன்றைய தினத்தில் அதிகரிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாலை 4 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து மாலை 4 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை, பயணத்தை வேண்டுமானால் காலம் முடிவு செய்யலாம், ஆனால் பாதையை தீர்மானிப்பது நீங்களாகவே இருக்கட்டும். ஆமாங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லார்கிட்டையும் நீங்கள் ஆலோசனை கேட்டுப்பீங்க. கடைசியாக உங்கள் அடிமனசு உள் மனசு என்ன சொல்லுதோ அதைத்தான் நீங்கள் எப்பொழுதுமே செய்வீங்க. அப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் சாதிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் சிடுன்னு கோபப்படுவீங்க. சில நேரங்களில் கனிவாகவும் பேசுவீங்க. யோகாதிபதி சுக்கிரனும் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. சிலர் புது நகை நட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி அழகு சாதன பொருட்கள், உடற்பயிற்சி சாதன பொருட்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. உங்கள் ராசிக்கு பக்கபலமாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கிற வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சகோதரங்கள் ஆதரவாக பேசுவாங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாக உங்களுக்கு பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதே மாதிரி பங்குதாரர்கள் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அதுவும் இன்றைக்கி சுகமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. ராகு தான் உட்கார்ந்துருக்கார் 10ஆம் இடத்துல. இருந்தாலும் சமயோஜித புத்தியால் உத்தியோகத்திலையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். ஏன்னா குரு பகவான் 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால பழைய கசப்பான சம்பவங்களை பேசாமல் இருந்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மாறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி முதல் தான் ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மாலை 4 மணிக்கு பிறகு பண்ணுங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, அதிகமான ஆட்டம் குறுகிய காலமே என்று
பம்பரம் அறிவுறுத்துகிறது. ஆமாங்க, பம்பரத்தை நாம் வேகமாக சுழற்றி விடும் பொழுது வேகமாக கொஞ்ச நேரம் ஆடிட்டு அப்புறம் கீழே விழுந்துடுதுங்க. அதுபோல் தாங்க வாழ்க்கையும். இன்றைக்கி நமக்கு வசதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாம் ஆட்டம் போட்டோம்னா அந்த வசதி ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எவ்வளவு பண வசதி வந்தாலும் பதவி வந்தாலும் அலட்டிக்காமல் அமைதியாக இருந்து சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் தைரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பணவரவும் இன்றைய தினம் திருப்திகரமாக இருக்கும். கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடித்து நல்ல பேர் எடுப்பீங்க. செலவுகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால விதவிதமாக செலவு வருது, எப்படி தான் கட்டுப்படுத்துறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் விழிப்பிதுங்கி கொண்டிருப்பீங்க. உங்கள் ராசியிலேயே சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அழகு இளமை உங்களுக்கு அதிகமாகும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சிரிச்ச முகத்தோடு இருந்து எல்லா வேலைகளையும் சிறப்பாக முடித்து காட்டுவீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு ராஜதந்திரியாக இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நிம்மதி உண்டு. சின்ன சின்ன சலுகைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சகோதரிக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு உண்டு. அதே போல் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அது கூட இன்றைய தினத்தில் சரியாகுங்க. பணவரவும் உண்டு. அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அது மாலை 4 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணி வரை அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வேர்கள் உறுதியாக வளர்ந்துவிட்டால் வீசும் காற்றுக்கு அஞ்சத் தேவையில்லை. ஆமாங்க, அதனால தாங்க சின்ன வயசுலேயே நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் அனுபவப்பட்டிருப்பீங்க, அடிபட்டிருப்பீங்க. அந்த பட்டறிவு இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க பகுத்தறிவாக மாறி எவ்வளோ பெரிய சிக்கல்கள் வந்தாலும் தன்னந்தனியாக எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய வெற்றியாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள் அதிலேருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. தள்ளிப்போன காரியங்களும் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும். கைமாத்தா வாங்கியிருந்த பணத்தையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குழப்பம், ஒரு முன்கோபம் இதெல்லாம் கொஞ்சம் இருந்திருந்தாங்க இருக்குது. சின்ன சின்னதாக யோகா, தியானம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால 4 பேர் 4 விதமாக ஏதாவது சொல்லின்னு இருப்பாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் உங்கள் நிம்மதியை இழந்துடக்கூடாது. நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ, நம்ம மனசாட்சிக்கு எது சரின்னு தோணுதோ அதை நம்ம பார்த்துட்டு போகிறது தாங்க ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள், மேலதிகாரிகள் கூட வேலை பார்க்குறவங்க அவங்களால இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் உங்களுக்கு சரியாகுங்க. அதே போல் உங்களுக்கு யோகாதிபதியே செவ்வாய் தான். அவர் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த டேஸ்ட்டில் உங்களுடைய பட்ஜெட்டில் ஏதாவது இடமெல்லாம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் நிம்மதி உண்டுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, விடையை கண்டுபிடிப்பதற்குள் கேள்வியை மாற்றி விடுகிறது இந்த வாழ்க்கை.
ஆமாங்க. எப்பொழுதுமே எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் தயாராக இருப்பீங்க. அப்படி தயாராக இருக்கும்போது கூட சில நேரங்களில் தடுமாறுற மாதிரி இயற்கை எதையாவது கோர்த்து விட்டுட்டு போகுதேன்னு சொல்லி சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. ஆனாலும் சமயோஜித புத்தியால் எல்லா நேரத்திலையும் ஜெயிச்சு காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து நுழைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. உத்திரம் நட்சத்திரத்தில் மாலை 4:06 வரைக்கும் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் மாலை 4:06 சந்திரன் நுழைய இருக்கிறாரு. அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கவனமாக இருக்கணும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களையும் இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே போல் இரவு நேர உணவும் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் நுழைஞ்சு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க. யாரோ எதையோ பேசிட்டு போகிறதெல்லாம் நமக்கு பொருந்துன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படுறதோ கவலைப்படுறதோ அவசியம் இல்லைங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். முடிஞ்ச வரைக்கும் அதை தொடக்கத்திலேயே சரி பண்ணிக்கிறது நல்லது. பேச பேச கொஞ்சம் பெருசாக போக ஆரம்பிக்கும். அதனால் பேச்சை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தான். அவசரப்படாதீங்க. போட்டிகள் இருக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன வேலை சுமைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்களோட சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாமே வருங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, யாருடனும் உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அது உங்கள் எல்லையை அவர்கள் தீர்மானிப்பது போல் ஆகிவிடும். ஆமாங்க, அவங்கள போல் இவங்கள போல் இருக்கணும்னு எப்பயுமே நீங்கள் நினச்சதே இல்லைங்க. நாம் நம்ம மாதிரி இருக்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரி நாம் வாழணும். அடுத்தவங்கள பார்த்து சூடு போட்டுக்கிறது, அடுத்தவங்கள பார்த்து நாம் அது மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. எங்கும் எப்போதும் தனித்தன்மையுடன் வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்ல. செலவு தான் தலைக்கு மேலே போயின்னு இருக்குது. கையில் காசு இருந்தப்பெல்லாம் ஒரு செலவும் வரல. அப்படி இப்படியும் இல்லாதப்போ தான் எப்படியோ செலவெல்லாம் வருது அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டு தான் இருப்பீங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே எல்லாம் பட்டது போதுண்டா சாமின்னு நீங்கள் அப்படி தான் இருந்துட்டுருக்கீங்க. ஆனால் திடீர்னு இறக்கப்பட்டு ஏதாவது ஒருகளை ஏமாந்துடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால ஓரளவு பணவரவும் இன்றைக்கி இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே ஒற்றுமையும் சகோதர ஒற்றுமையும் நல்லா இருக்குதுங்க. ராகு தான் இப்போ உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி பரவாயில்ல, நாம் பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குதுங்க. ஆனால் சனி பகவான் வக்கரமாகி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சின்ன சின்ன செலவுகள் இருந்துருக்கும். பொறுப்பாக இருப்பாங்களா, நம்மள மாதிரிலாம் நடந்துப்பாங்களா, சிக்கனமாக இருப்பாங்களா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு குழம்பிக்க வேண்டாங்க. உங்கள் பிள்ளைங்க சாமர்த்தியமாக சமத்தாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் நிம்மதியாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்திலையும் வியாபாரம் உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. இருந்தாலும் போட்டிகளால் கொஞ்சம் லாபம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தாங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. அதே போல் இன்றைய தினம் பிள்ளைகளால் ஓரளவு நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்குமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக, சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தேவையற்ற பகுதிகளை இழக்கின்ற போதுதான் கல்லே சிற்பமாகிறது. ஆமாங்க,
ஒரு சிற்பம் உருவாகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு பெரிய பாறையில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை நாம் நீக்க தான் அந்த பாறையானது அழகான சிற்பமாகிறது. அதுபோல் நம்ம மனசில் இருக்கக்கூடிய வேண்டாத சில எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், அதெல்லாம் நாம் விலக்கி வைக்க தான் நாம் ஒரு முழு மனிதனாக உருவெடுக்கிறோங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் நல்ல எண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. சாதகமான நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்குங்க. கேட்கலாமா, கேட்டோம்னா தான் நினச்சிப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க. பரவாயில்ல, கேட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சிலரிடம் சில உதவிகளை இன்னைக்கு நீங்கள் கேட்பீங்க. நிச்சயமாக அது கிடைக்கும். எல்லா வகையிலும் நிம்மதியும் உங்களுக்கு சேருங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கொடுத்து ஏமாந்து போன தொகையில் ஒரு பகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறாரு. ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் மறுநாள் ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறாரு. இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு குரு பகவானின் அருட்பார்வை இருக்கிறதுனால எல்லாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியம்லாம் இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது, புது பிரான்ச் ஏதாவது தொடங்குறது, புது வேலையாட்களை வேலைக்கு சேர்த்துக்கிறது, இது மாதிரி இன்றைக்கி பலவிதமாக யோசித்து சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. உத்தியோக வகையில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. நீங்கள் தான் தடாலடியாக எப்பவுமே பேசுவீங்க. நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாக இருக்குங்கிற பேர் இன்றைக்கி அலுவலகத்தில் அதிகமாகி கொண்டே போகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலை முதல் மாலை 4 மணி வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் சுமார் தான், மாலை 4 மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உழைப்பில் எறும்பாய் இரு, உறுதியில் உடும்பாய் இரு. ஆமாங்க, அதுதாங்க. நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நேரங்காலம் தெரியாமல் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதில் உறுதியாக இருப்பீங்க. உடும்பு பிடிச்சிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? உடும்பை போல பிடித்த பிடியை விடாமல், எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாமல், எடுத்த முடிவிலிருந்து விலகாமல் உறுதியாக நிற்கக்கூடிய கனமான ஒரு பலத்த அற்புதமான நெஞ்சத்துக்கு அதிபதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 9வது வீட்டை விட்டு விலகி 10வது வீட்டுக்குள்ளார இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. 2 நாள் 3 தடவை போனாலும் ஒரு வேலை நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த வேலைகள்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக உங்களுக்கு முடியுங்க. குறிப்பாக அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், அதிகாரிகளை பார்க்கறது, அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள், ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் தனித்து உட்கார்ந்துருக்கிறதுனால இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனும் புதனும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. ஒரு பக்கம் விரைய செலவுகள் நிறைய இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் சரி பரவாயில்ல வருமானம் வருதுங்கிற தைரியமும் சந்தோஷமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் பலவீனமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் அதிகப்படுத்துறதுக்காக அடிக்கடி கொஞ்சம் நடைப்பயிற்சி, உடைப்பயிற்சி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க, புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்கங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வெளிமாநில வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய தினம் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கொண்டே போகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மாலை 4 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு
நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, 1000 உறவுகளால் தர முடியாத ஒரு அனுபவத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் ஒரு அவமானம் கற்றுத்தந்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க ஒதுக்கி வைக்கும் போதெல்லாம் நாம் பெருசாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே மாதிரி யாராவது மட்டம் தட்டும் போதெல்லாம் நாம் பலமாக அடுத்தது மேலே வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால தாங்க எத்தனை முறை உங்களை யாராவது அவமானப்படுத்தினாலும் அதற்காக நீங்கள் ஓய்ந்து போயிடாமல் ஓடி ஒளிந்து கொள்ளாமல் எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம்ங்கிற தைரியத்தோடு போராடக்கூடிய போராளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. 2-3 நாளாகவே கொஞ்சம் மனசே சரியில்லை, ஏதாவது மாறி மாறி ஏதாவது துக்க செய்திகள் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே போல் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சொன்ன சொல்ல இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் உங்களுக்கு நல்லது நடக்கும். சுக்கிரனும் புதனும் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி அந்யோன்யம் உண்டுங்க. அதே போல் பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாதம் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் குறையும். அன்பாக பேசுவாங்க, பாசமாக நடந்துப்பாங்க. வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களை ஒதுக்கினவங்க வழியை இன்றைக்கி பேசுவாங்க. ஏன்னா அடுத்தவங்களால் முடியாத காரியங்களெல்லாம் நீங்கள் செய்து காட்டுறீங்க, முடித்து காட்டுறீங்க. அதுதாங்க ஒரு பெரிய சிறப்பு. சகோதர வகையிலையும் பாசம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. அதாவது திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரங்க காலையிலேருந்து கொஞ்சம் சிறுன்னு இருப்பீங்க. மாலை 4 மணிக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கையில் அனுபவம் என்பது ஒருவரை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம். ஆனால் அன்பு மட்டும்தான் ஒருவரை மனிதராக மாற்றுகிறது, மாண்புள்ளவர்களாக மாற்றுகிறது. ஆமாங்க, அதனால தாங்க அதிகாரம், பணம், பதவி இதையெல்லாம் வச்சு உங்களை உருட்டி புரட்டி கொண்டு வர முடியாதுங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பாசமாக பேசினா, ஒரு அன்பு காட்டினா, ஒரு உண்மையாக இருந்தால் நீங்கள் எப்பயுமே மனசை பறி கொடுத்துருவீங்க. அவங்க சொல்கிறத கேட்குற அளவுக்கு அவங்கள நேசிக்கவும் ஆரம்பிச்சிருவீங்க. எங்கும் எப்போதும் அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. அவசர முடிவுகளை தவிர்க்குங்க. பாருங்கள், இன்றைய தினம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி 6 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி 6 நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கவனமாக இருக்கணுங்க. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கமும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் ஒரு தடவை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். ஏதாவது வேண்டுதல்லாம் இருக்குது, முடிஞ்சு வச்சுருக்கிறோம், அந்த காணிக்கெல்லாம் கொண்டு போய் உண்டியில் கூட செலுத்திட்டு வரலாம். அது மாதிரி ஏதாவது இருந்தால் அதை உடனுக்குடன் செய்து முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட திடீர்னு சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். கூட வேலை பார்க்குறவங்களோட அவங்க ஏதாவது சொல்ல, நீங்கள் ஏதாவது சொல்ல, அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதிகமாக பேசாமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப பேசிக்காமல் அப்படியே கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைங்க ஏதாவது கேட்டால் நாளை பார்க்கலான்னு சொல்லாதீங்க.
இன்றைக்கே வாங்கி கொடுத்துட்றதாங்க ரொம்ப நல்லது. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, முடியும் என்று நினைத்து விட்டால் முடியாதது எதுவுமே இல்லை. ஆனால் அதை முதல்ல நாம் மனசில் நினைக்கணும், நம்மால் முடியும், இதுவும் முடியும், எதுவும் முடியும் என்று. எங்கும் எப்போதும் எல்லாம் என்னால் முடியுங்கிற மனோபலத்தோடு தைரியத்தோடு அதற்கான வழிகளோடு வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாரு. சந்திரன் பார்த்தா என்ன, முகமெல்லாம் கொஞ்சம் பளபளப்பாக மாறும். என்ன சார், வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது சாப்பிட்றீங்களா, முகமே மாறிட்டு போகுது, வித்தியாசமாக ஏதோ தெரியுதே அப்படின்னு நெருங்கிய நண்பர்கள் இன்றைக்கி கூப்பிட்டு கேட்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன முணுமுணுப்பு, சின்ன சின்ன சிடுசிடுப்பு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஏற்கனவே ராசியில் ராகு, 7ஆம் இடத்துல கேது, இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார், அதனால் இருக்கிற வீட்டை மாற்றி மாற்றி கட்டின்னு இருக்கிறது அதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி விட புது வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார், அதனால் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக பார்த்துன்னு இருக்கீங்க, வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு தாங்க சிறப்பாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணி வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.